Hi all, welcome back to DotNet Tamizha. So நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா பாலிமார்பிசம் அப்படிங்கற ஒரு முக்கியமான oops கான்செப்ட பத்தி நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்க என்ன subscribe பண்ணல அப்படினா கீழ subscribe பட்டன் இருக்கு. அதை பிரஸ் பண்ணி subscribe பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ பிரஸ் பண்ணி all அப்படிங்கற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. So நான் எப்ப வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைல்ல வரும். So இந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். So polymorphism அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படினா நார்மலா வந்து இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து இந்த மாதிரியான டெஃபினிஷன் தான் நம்ம கொடுப்போம். அதை தான் நான் உங்களுக்கு இங்க ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு மெத்தட் வந்து மோர் தென் ஒன் ஃபார்ம் எடுக்கலாம் அல்லது ஒன் மெத்தட் வித் மல்டிபிள் இம்ப்ளிமெண்டேஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெஃபினிஷன் வந்து நம்ம வந்து இன்டர்வியூல சொல்லியிருப்போம். நார்மலா கோட் இன்டர்வியூல கேட்கும்போது வந்து இந்த மாதிரியான ஒரு டெஃபினிஷன் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதை இன்னும் கிரானுலேட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னா ஒன் இன்டர்ஃபேஸ் மல்டிபிள் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு இன்டர்ஃபேஸ் மூலமாகவே வந்து அந்த மல்டிபிள் மெத்தட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீச்சரை கொடுக்குறது தான் வந்து பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாலிமார்பிசத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து கம்பைல் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ரன் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்பைல் டைம் பாலிமார்பிசத்துக்கே வந்து வெவ்வேறு நேம் உண்டு. என்னென்னா ஸ்டேட்டிக் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா இயர்லி பைண்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கம்பைல் டைம் பாலிமார்பிசம் அப்படிங்கிறது வந்து ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, கம்பைல் டைம் பாலிமார்பிசம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கம்பைல் டைம் பாலிமார்பிசத்துக்கான டெசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த பாலிமார்பிசம் வந்து எப்படி ரிசால்வ் ஆகுது அப்படிங்கிறது வந்து பாலிமார்பிசம், அதாவது இந்த பர்டிகுலர் பாலிமார்பிசம் வந்து எப்போ டிசைட் பண்ணப்படும் அப்படின்னா அந்த கம்பைல் டைம்லேயே வந்து டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து இது வந்து கம்பைல் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இயர்லியராக பண்ணிடுறதுனால அதை இயர்லி பைண்டிங் அப்படிங்கிற இன்னொரு நேம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா மெத்தட் ஓவர்லோடிங். ஸோ அதே மாதிரி ரன் டைம் பாலிமார்பிசம். ஸோ ரன் டைம் பாலிமார்பிசம் வந்து வெவ்வேறு நேமில் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா டைனமிக் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா லேட் பைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா இது வந்து கம்பைல் டைத்தில் ரிசால்வ் ஆகாது. இது வந்து எப்போ டிசைட் ஆகும், எப்போ ரிசால்வ் ஆகும் அப்படின்னா ரன் டைத்தில் தான் வந்து ரிசால்வ் ஆகும். ஸோ அதனால வந்து இது வந்து நம்ம வந்து ரன் டைத்தில் ரிசால்வ் ஆகுறதுனால ரன் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா மெத்தட் ஓவர் ரைடிங். ஸோ இந்த ரெண்டையும் வச்சு தான் வந்து C# வந்து ஒரு பாலிமார்பிக் பிஹேவியர் வந்து நம்மளால் கொடுக்க முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெத்தட் ஓவர்லோடிங். மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா சேம் நேமில் வந்து ஒரு மெத்தட் இருக்கும். ஒரு கிளாஸுக்குள்ளே ஒரு கிளாஸில் தான் வந்து இது இன்வால்வ் ஆகும். ஒரு கிளாஸுக்குள்ளே வந்து சேம் நேமில் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸை வந்து ஆர்குமெண்ட்ஸ் லெவலில் வந்து டிஃபர் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ அது வந்து மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேட்டர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மெத்தடு, அதாவது ரெண்டு மெத்தட் இருக்குது. ஆட் அப்படிங்கிற மெத்தட் வந்து ரெண்டு தடவை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேராமீட்டர்ஸ் மட்டும் வந்து வெவ்வேறு டேட்டா டைப்பில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிஜர் டைப்பில் இருக்குது, இங்கே வந்து டபுள் டைப்பில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே பண்ணுற ஆப்ரேஷன்ஸ் வந்து ரெண்டுமே வந்து ஆட் பண்ணி தான் கொடுக்குது. ஆனால் டேட்டா டைப்பை வந்து வச்சு டிஃபர் பண்ணி இந்த ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் ரெண்டுமே வந்து ஒரே நேமில் தான் இருக்குது, ஆனால் வெவ்வேறு டேட்டா டைப்புக்கு வந்து ஒரு ஆப்ரேஷனை பண்ணுது. ஒரே ஆப்ரேஷன் வந்து வெவ்வேறு டேட்டா டைப்புக்கு வந்து பண்ணுது இந்த மெத்தட்ஸ் ரெண்டுமே. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து இதை எப்படி இதை கால் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் இந்த கால்குலேட்டர் கிளாஸுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் அப்படிங்கிற இந்த மெத்தட் கால் ஆகுது. அதே மாதிரி ஆட் அப்படிங்கிற இன்னொரு மெத்தடையும் நம்ம கால் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 அப்படிங்கிற டைப் வந்து ஒரு இண்டிஜர் டைப். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3.4 அப்படிங்கிறது வந்து ஒரு டபுள் டைப். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம்னா கம்பைலர், அதாவது இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறேன் பார்த்தீங்களா, கம்பைல் பண்ணும்போது கம்பைலருக்கு வந்து தெரிஞ்சு போயிடும் இந்த பர்டிகுலர் லைன் ஆஃப் கோடு வந்து என்கவுண்டர் ஆகும்போது எனக்கு வந்து இது இந்த மெத்தட் தான் கால் ஆகணும் அப்படிங்கிறது வந்து கம்பைலருக்கு வந்து எக்ஸ்பிளிசிட்டாக தெரிஞ்சு போயிடும். இதை வந்து டிசைட் பண்ணி கம்பைலர் வந்து சில ஆக்ஷன்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணி வச்சிடும். அந்த
ஸோ இதுதான் இங்கே தான் கால் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அது டிசைட் பண்ணிடுச்சு ஏற்கனவே. ஸோ அதான் நான் சொல்ல வர்றேன். இந்த மெத்தட் தான் வந்து இந்த பர்டிகுலர் லைன் வந்து பயன் பண்ணுது அப்படிங்கிறது வந்து கம்பைலருக்கு தெரிஞ்சு போச்சு. எப்போ கம்பைல் பண்ணுற டயத்துலேயே வந்து இது வந்து தெரிஞ்சிடும் கம்பைலருக்கு. ஸோ அதனால தான் வந்து இதை வந்து கம்பைல் டைம் பாலிமாரிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெத்தட் ஓவர்லோடிங்கை வந்து கம்பைல் டைம் பாலிமாரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இப்போ நார்மலாக வந்து இப்படி தான் நம்ம கால் பண்ணுவோம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இது என்ன பாலிமார்பிக் பிஹேவியர், நான் எதுக்கு இந்த மாதிரி ஒரே மெத்தடில் வந்து வச்சுக்கிட்டு இருக்கணும், ஏன்னா இது சேம் இந்த மெத்தடை வந்து வெவ்வேறு நேமில் வச்சுட்டா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி கேட்குறது வந்து பாலிமார்பிக் பிஹேவியரே வந்து அந்த கான்செப்டையே வந்து பிரேக் பண்ணிடும். ஸோ நீங்கள் வந்து பாலிமார்பிக் பிஹேவியர் வந்து அச்சீவ் பண்ணவே முடியாது. நான் இங்கே காமிக்கிற எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சின்ன லெவலில் இருந்ததுனால உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரலாம். இங்கே வந்து அதுவும் வந்து வேலிடான ஒரு கொஸ்டின் தான். ஆனால் நீங்கள் வந்து பாலிமார்பிக் பிஹேவியர் வந்து அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அப்படி பண்ணீங்க அப்படின்னா இது வந்து அந்த பாலிமார்பிக் பிஹேவியர் வந்து இந்த பர்டிகுலர் மெத்தட் வந்து ப்ரொவைட் பண்ணாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அப்படி பண்ணும்போது அந்த பாலிமார்பிக் நேச்சரையை வந்து கில் பண்ணிடுறீங்க உங்கள் ப்ரோக்ராமில் அப்படின்னு அர்த்தம், சிம்பிளாக சொல்ல போனால். ஓகேங்களா? ஸோ கம்பைல் டைம் பாலிமாரிசம் பார்த்தாச்சு. ஸோ ஒரு இன்டர்ஃபேஸ் தான், ஆனால் அதில் வந்து மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்குது சேம் நேமில். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாலிமாரிசத்தோட உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ரன் டைம்ஸில் நீங்கள் போய் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பெட்டராக புரியும். ஸோ ரன் டைம் பாலிமாரிசத்தில் வந்து நான் சொன்னேன் ஏற்கனவே வந்து விர்ச்சுவல் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த விர்ச்சுவல் மெத்தட் அப்படிங்கிற கான்செப்டில் போனோம் அப்படின்னா நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸை வந்து யூஸ் பண்ணி தான் தீரணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால்குலேட்டர் கிளாஸஸ் மினிமைஸ் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஷேப் அப்படிங்கிற ஒரு ஜென்ரிக் கிளாஸ் கொடுத்துருக்கேன். ஜென்ரிக் கிளாஸ் வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸுக்குள்ளே வந்து ஒரு மெத்தட் வந்து விர்ச்சுவலாக வச்சுருக்கேன். ஸோ நான் விர்ச்சுவல் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணுற கிளாஸ் வந்து இந்த மெத்தடை வந்து பர்டிகுலர் மெத்தடை வந்து ஓவர் ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு டினோட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து இங்கே விர்ச்சுவல் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் மெத்தடை வந்து இதோட சைல்டு கிளாஸஸ் வந்து அதோட ஓன் இம்ப்ளிமெண்டேஷனை கொடுத்து இந்த பர்டிகுலர் மெத்தடை வந்து ஓவர் ரைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பர்டிகுலர் லைனுக்கான அர்த்தம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் அப்படிங்கிற கிளாஸ் வந்து ஷேப் அப்படிங்கிற கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே வந்து நான் வந்து இந்த மெத்தடை வந்து ஓவர் ரைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஓவர் ரைட் பண்ணியே தீரணும். ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து இந்த பேஸ் கிளாஸில் வந்து இதை வந்து விர்ச்சுவல்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் ஓவர் ரைட் பண்ணியே தீரணும். ஸோ ஓவர் ரைட் பண்ணிட்டேன். ஓவர் ரைட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நான் ஓவர் ரைட் பண்ணிடுவேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் அப்படிங்கிற கிளாஸ் வந்து இதோட ஓன் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிடுச்சு. இதே மாதிரி ரெக்டாங்கிள் கிளாஸ் வந்து ஷேப் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா அப்படிங்கிற மெத்தட் வந்து ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த மெத்தடை வந்து எப்படி நம்ம கால் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஷேப் அப்படிங்கிற கிளாஸ் வந்து நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேப் அப்படிங்கிறது வந்து ஸ்கொயருக்கு பேரண்ட் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ நான் ஸ்கொயரோட ஆப்ஜெக்டை வச்சு இந்த ஷேப் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு நான் மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து இதோட சைல்டு கிளாஸாக இருக்கிறதுனால இதோட இன்ஸ்டன்ஸ் வந்து இதுக்கு மேட்ச் பண்ணுறதுல எந்த மிஸ்டேக்கும் வராது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இந்த ஸ்கொயர் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேரண்ட் ஆப்ஜெக்டை வச்சு நான் வந்து ஏரியா அப்படிங்கிறத இது பண்ணுறேன். ஸோ இந்த பேரண்ட் தான் ரெஃபரன்ஸாக இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிளுக்கும் பார்த்தீங்கன்னா பேரண்ட் தான் ரெஃபரன்ஸாக இருக்குது. இப்போ நான் ஏரியா அப்படிங்கிறத கால் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்கொயர் டாட் ஷேப் டாட் ஏரியா அப்படின்னு கால் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப் டாட் ஏரியா அப்படிங்கிறத கால் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரன் டைத்தில் இந்த ஸ்கொயர் டாட் ஷேப் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்கொயரை மென்ஷன் பண்ணுறதுனால ஸ்கொயர் டைப்பை நம்ம பயன் பண்ணுறதுனால இந்த ஏரியா அப்படிங்கிற மெத்தட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கொயர் கிளாஸில் உள்ள இந்த ஏரியாவை கால் பண்ணும், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். அதே மாதிரி இங்கே ரெக்டாங்கிள் ஏரியா வந்து ரெக்டாங்கிள் கிளாஸோட இன்ஸ்டன்ஸாக இருக்கிறதுனால இங்கே வந்து ரெக்டாங்கிள் மெத்தட் வந்து ரெக்டாங்கிள்
கிளாஸுக்குள்ளே இருக்கிற அந்த ஏரியா அந்த மெத்தட் வந்து கால் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இன்டர்ஃபேஸ் தான், நம்ம இந்த ஷேப் அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ் தான் ஓகேங்களா, அது வந்து ஒரு ஜென்ரிக் ஆக்ஷனை வந்து டிஃபைன் பண்ணுது. இந்த ஜென்ரிக் ஆக்ஷனை வந்து நீங்கள் இன்னொரு இதில் வந்து நீங்கள் வெவ்வேறு இதில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துக்கிறீங்க. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணும்போது எப்படி இது எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பாருங்களேன். இங்கே பிரேக் பாயிண்ட் வச்சுக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஸ்கொயரோட டைப் இருக்குது ஓகேங்களா, ஸ்கொயர் டாட் இதுனால இப்போ என்ன ஆகும்னா ஸ்கொயர், அதாவது ஸ்கொயருக்குள்ளே உள்ள ஏரியா மெத்தட் கால் ஆகுது, கரெக்டுங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ ரெக்டாங்கிள் டாட் ஏரியா அப்படின்னு போட்டேன் அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப் டாட் ஏரியான்னு போனோம்னா இது வந்து ரெக்டாங்கிள்குள்ளே உள்ள ஒரு அந்த மெத்தடை கால் பண்ணும். ஸோ இப்போ கால் பண்ணி வச்சு இப்போ என்ன ரிசல்ட் பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்களேன். ஸோ ஸ்கொயர் ஏரியா கால்டு அண்ட் ரெக்டாங்கிள் ஏரியா கால்டு. ஸோ இதுதான் வந்து நம்ம அதுக்குள்ளே உள்ள மெத்தட், அந்த மெசேஜை நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் அங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ பாலிமார்பிசத்தை பொறுத்தவரை நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேப் அப்படிங்கிற ஜென்ரல் கிளாஸ் வந்து சில மெத்தட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுது. இந்த மெத்தட்ஸ் எல்லாம் வந்து டெரிவ்டு கிளாஸஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய காமன் மெத்தட்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஷேப் கிளாஸ், அதாவது ஒரு ஜென்ரல் கிளாஸ் வந்து எப்பயுமே வந்து ஒரு செட் ஆஃப் மெத்தட்ஸை வந்து டிஃபைன் பண்ணி வைக்கிது. அந்த செட் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து காமன் டு இட்ஸ் டெரிவ்டு கிளாஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸை வந்து பாலிமார்பிசம் மூலமாக தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இங்கே நான் ஜென்ரல் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து ஷேப். இந்த ஷேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் வந்து காமன் டு இட்ஸ் டெரிவ்டு கிளாஸ். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பாலிமார்பிசம் மூலமாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ பாலிமார்பிசத்தை பொறுத்தவரை இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அது ரன் டைம் பாலிமார்பிசமாக இருந்தாலும் சரி, கம்பைல் டைம் பாலிமார்பிசமாக இருந்தாலும் சரி, அந்த டெசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அதை எப்போ ரிசால்வ் பண்ணணும் அப்படிங்கிற டெசிஷனை வந்து மொத்தத்தில் வந்து கம்பைலர் தான் எடுக்கும். ஸோ டெவலப்பர்ஸ்க்கு வந்து அதில் எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு அந்த மெத்தடை மட்டும் நீங்கள் கால் பண்ணுறதோட சரி, அந்த டெசிஷன் மேக்கிங் எல்லாமே வந்து கம்பைலர் தான் எடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து பாலிமார்பிசம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு ஓவரால் வியூ கொஞ்சம் டெப்த்தாகவே நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஒரு வீடியோவோட உங்களை கூடிய சீக்கிரமே மீட் பண்ண வரேன். அதுவரை ஹேப்பி ப்ரோக்ராம் கைஸ், ஸ்டே சேஃப், பை.